சிலாபம் கடற்கரையில் கரையொதுங்கிய இந்திய படகு, கடற்படையினர் தீவிர விசாரணை. கொல்லினால் தாக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி உயிரிழப்பு, மேலதிக விசாரணைகள் தீவிரம். போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபர் ஷிரான் பாசிக்கிற்கு 72 மணி நேர தடுப்பு காவல். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிப்பு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கண்டி தேசிய வைத்தியசாலையில் 570 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ திட்டங்கள். விவசாயிகளுக்காக 1426 மில்லியன் ரூபாய் உரமானியம், அரசாங்கம் ஏற்பாடு. இந்தோனேஷிய கடற்பகுதியில் 7.7 ரிக்டர் நிலநடுக்கம், 2 உயிரிழப்பு. இலங்கைக்கு சுனாமி ஆபத்து இல்லை. இலங்கையின் பல பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான காலநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் நாட்டின் சில மாகாணங்களில் மணிக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் திடீரென பலத்த காற்று வீசக்கூடிய நிலை ஏற்படலாம். மின்னல் தாக்கத்திற்கும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மரங்கள், மின் கம்பங்கள் மற்றும் கட்டுமான பகுதிகளுக்கு அருகில் நிற்பதை தவிர்ப்பதுடன் மழை மற்றும் இடியுடன் கூடிய காலநிலையில் தேவையற்ற வெளிப்புற பயணங்களையும் குறைத்துக் கொள்வது பாதுகாப்பானதாகும். மழை பெய்யும் போது வீதிகளில் பயணிக்கும் சாரதிகளும் அதிக கவனத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும். வானிலை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பொதுமக்கள் தொடர்ந்து கவனித்து தங்களது பாதுகாப்பிற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சிலாபம் இரணைபில கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை இந்தியாவிற்கு சொந்தமானதாக சந்தேகிக்கப்படும் மீன்பிடி படகு ஒன்று கரையொதுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் காணப்பட்ட இந்த படகு தொடர்பில் அப்பகுதி மக்களால் தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். பின்னர் குறித்த படகு கடற்படையினரின் பாதுகாப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. படகு எந்த பகுதியில் இருந்து வந்தது, அதன் உரிமையாளர் யார், அதில் எத்தனை பேர் பயணித்திருந்தனர் மற்றும் எந்த காரணத்தால் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து கரையொதுங்கியது என்பது தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை படகில் ஏதேனும் பொருட்கள் உள்ளனவா என்பதையும் அதில் பயணித்தவர்கள் தொடர்பான தடயங்கள் காணப்படுகின்றனவா என்பதையும் அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். படகில் பயணித்தவர்கள் கரைக்கு வந்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. எனினும் இது தொடர்பான முழுமையான தகவல்கள் அதிகாரப்பூர்வ விசாரணைகளில் பின்னரே தெரியவரும். சம்பவம் தொடர்பில் கடற்படையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குருநாகல் வெள்ளவ பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 25ஆம் திகதி ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் தகராறாக மாறிய நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி பொல்லினால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். எனினும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 13ஆம் திகதி அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெள்ளவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய 54 வயதுடைய அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் பின்னணி, தாக்குதலுக்கான காரணம் மற்றும் இதில் தொடர்புடையவர்களின் பங்கு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஒரு வாக்குவாதம் வன்முறையாக மாறி இறுதியில் உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளமை இந்த சம்பவத்தின் தீவிரத்தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் என அடையாளம் காணப்பட்ட ஷிரான் பாசிக் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் ஷிரான் பாசிக் மேலதிக விசாரணைக்காக இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 2 சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறித்த சந்தேக நபர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களின் ஊடாக சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஷிரான் பாசிக் உட்பட சந்தேக நபர்கள் பலத்த பாதுகாப்புடன் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் மூலம் மேலும் பல தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் பல பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பிற்பகல் நேரங்களில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய காலநிலை காணப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே காலகட்டத்தில் நாட்டின் சில பகுதிகளில் அதிக வெப்பமும் மற்ற பகுதிகளில் மழையும் நிலவும் மாறுபட்ட காலநிலை எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகமாக இருக்கும் நேரங்களில் பொதுமக்கள் போதுமான அளவு நீரை அருந்துவதுடன் நீண்ட நேரம் நேரடியாக வெயிலில் இருப்பதை தவிர்ப்பது அவசியமாகும். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வெளிப்புறங்களில் பணியாற்றுபவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வெப்பம் மற்றும் மழை என மாறுபட்ட காலநிலை நிலவும் நிலையில் பொதுமக்கள் வானிலை அறிவுறுத்தல்களை தொடர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கண்டி தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கான மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 570 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 முக்கிய மருத்துவ வசதிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. புதிய வசதிகளில் இருதய வடிகுழாய் ஆய்வக பிரிவு, மெமோகிராஃபி பிரிவு மற்றும் சிடி பரிசோதனை பிரிவு ஆகியவை அடங்குகின்றன. இதில் இருதய வடிகுழாய் ஆய்வக பிரிவுக்காக சுமார் 200 மில்லியன் ரூபாயும், மெமோகிராஃபி பிரிவுக்காக சுமார் 180 மில்லியன் ரூபாயும், சிடி பரிசோதனை பிரிவுக்காக சுமார் 190 மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் சுகாதார முறைமை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கண்டி தேசிய வைத்தியசாலையில் ஏற்கனவே அதிகளவான நோயாளர்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கும் நிலையில் புதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பிரிவுகள் நோயாளர்களுக்கான சேவைகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பில் இந்த ஆண்டு 16 இருதய வடிகுழாய் பிரிவுகளை நிறுவும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் சிறுபோகத்திற்காக நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உர மானியமாக சுமார் 1426 மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை பெற்றுக் கொடுப்பது மற்றும் விவசாய உற்பத்தியை ஊக்குவிப்பது தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் சிறுபோகத்தின் ஆரம்பத்திலேயே உரமானிய தொகையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் நிலங்களில் ஏனைய பயிர்களை அறுவடை செய்வதற்கான மானிய தொகை ஹெக்டேருக்கு 15,000 ரூபாவிலிருந்து 18,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்கும் விவசாய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கும் உரமானியம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. நாட்டின் உணவு உற்பத்தியை நிலைநிறுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இத்தகைய ஆதரவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் கடலுக்கு அடியில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 7.7 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. இந்த அனர்த்தத்தில் குறைந்தது 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக இந்தோனேஷிய பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கத்தை தொடர்ந்து சில கடலோர பகுதிகளில் 1 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு பின்னர் அந்த எச்சரிக்கை மீள பெறப்பட்டுள்ளது. எனினும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். முதன்மை நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் சுமார் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை இந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு சுனாமி ஆபத்து எதுவும் இல்லை என இலங்கையின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. எனவே இலங்கையின் கடலோர பகுதிகளில் உள்ள மக்கள் அச்சமடைய தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை மாத்திரம் பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.